சூனியம், ஏவல், செய்வன, மாந்திரிகத்தில் 38 வகையான பிரயோக முறைகள் இருக்கு. இந்த அஷ்டமா சித்து அனைத்தும் ஒருத்தருக்கு தாக்காம இருக்கணும்னா ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கோவிலில் நம்ம போய் அர்ச்சனை பண்ணிட்டு சாமி கும்பிட்டதுக்கு பிறகு அங்கே இருக்கிற சிவாச்சாரியார் நமக்கு திருநீரும் குங்குமமும் தருவார். இது எதனால தரப்படுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? கடவுள் இருக்கிற இடம் கருவறை, வேற இடம் கூட பேர் வச்சிருக்கலாம், சரிங்களா? ஏன் இதுக்கு கருவறைன்னு வச்சிருக்காங்க அப்படின்னா, இப்போ இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா மாயா யக்ஷினி, இதுக்கு பேர் கருணை யக்ஷினி. இவங்க ஆண் பெண் இருந்தால் மட்டும்தான் அந்த சித்தி, அந்த யக்ஷினியாகப்பட்ட சக்தி நமக்கு கிடைக்கும், சித்தியாகும். மாயா யக்ஷினி, கருணை யக்ஷினி யார் ஒருத்தர் வணங்குறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி திடீர் திருப்பங்கள், விபரீத ராஜயோகங்கள் இதெல்லாம் கிடைக்கும். உச்சிஷ்ட கணபதியை வணங்குறவங்க 1 கோடி தேவதையை வணங்கினதுக்கு குட்டிச்சாத்தனை போய் தப்பா நினைக்காதீங்க. 390 வகையான குட்டிகள் இருக்காங்க, அவங்க மிகப்பெரிய கடவுள், அதுல ஒன்றும் தப்பு கருத்தே கிடையாது. நீங்க குட்டிச்சாத்தம் வச்சிருந்தா தப்பு பண்ணிடுவோம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாருக்கும் பில்லி சூனி வைக்க முடியாது, எல்லாருக்கும் ஏவல் விட முடியாது, எல்லாருக்கும் செய்வன வைக்க முடியாது. Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package. பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மாந்திரிகர் என்என் சந்திரகுமார் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். ஐயா வணக்கம். போன எபிசோட்ல எங்களுக்கு உச்சிஷ்ட கணபதி பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. எப்படி எல்லாருக்குமே அது கிடைக்காது, யார் ரொம்ப அபூர்வ புண்ணிய பலன்கள் இருந்தால் மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப அது சந்தோஷமா இருந்தது. இப்போ அடுத்ததான் இன்னைக்கு யக்ஷினி. இந்த யக்ஷினி அப்படின்றது பல பேருக்கு இந்த காலங்காலமாக இந்த பில்லி சூனியம் ஏவல் அப்படின்றது தெரியும். ஆனால் அதை பற்றி இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருக்குமே மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். ஏன்னா கெட்டது அப்படின்னும் போது நமக்கு அந்த ஒரு பயம் இருக்கும். இப்போ நீங்கள் எங்களோட அரங்கத்துக்கே இந்த யக்ஷினியை எடுத்துன்னு வந்திருக்கீங்க, அதுவும் 2 பொம்மைகள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. அதை பற்றி காட்ட முடியுமா, எங்களுக்கு சொல்ல முடியுமா? என்னன்னு கேட்டிங்கன்னா, இது உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி தெரியுது? பெண் ரூபத்தில் இருக்காங்களா, பெண்ணு மாதிரி இருக்காங்களா? ஆமாம். இதை பார்க்கும்பொழுது ஆண் ரூபத்தில் இருக்காங்க. இப்போ இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா மாயா யக்ஷினி, இதுக்கு பேர் கருணை யக்ஷினி. இவங்க ஆண் பெண், சரிங்களா? ஆண் பெண் இருந்தால் மட்டும்தான் அந்த சித்தி, அந்த யக்ஷினியாகப்பட்ட சக்தி நமக்கு கிடைக்கும், சித்தி ஆகும். இதுக்கு நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நம்ம விளக்கமாக சொன்னால் தான் மக்களுக்கு புரியும், சரியா? இப்போ நம்ம கோவிலுக்கு போகிறோம் இல்லையா, கோவில்களுக்கு போகிறோம் இல்லையா, கோவிலில் நம்ம போய் அர்ச்சனை பண்ணிட்டு சாமி கும்பிட்டதுக்கு பிறகு அங்கே இருக்கிற சிவாச்சாரியார் நமக்கு பிரசாதம் தருவார். என்ன தருவார்? திருநீரும் குங்குமமும் தருவார். இது எதனால தரப்படுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இதனால் அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் நம்ம சாம்பலாக தான் போக போகிறோம் அப்படின்றதுக்காக அந்த திருநீர் குறிக்கிறது அப்படின்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன். குங்குமம் தெரியல. சரி, தெரியும். அப்படியே நம்ம அதை சொல்லலாம், சரிங்களா? இந்த உலகத்தில் நம்ம என்னதான் ஆடம்பரமாக இருந்தாலும், என்னதான் பெரிய சாம்ராஜ்யம் வச்சிருந்தாலும் ஒரு நாள் திருநீராக தான் போகிறோம் அப்படின்னு. அது மாதிரி பிறக்கிறவங்களும் மடித்து மண்ணோட தான் போகிறாங்க. ரெண்டுமே ஒன்று தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது ஒரு காரணம் ஒத்து போகுதை தவிர, ஆனால் உண்மையான ரீசன், உண்மையான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெண்களோட அணுக்கள் வெள்ளை கலர், ஆண்களோட அணுக்கள் சிகப்பு கலர். இது 2ம் சேர்ந்தால்தான் குழந்தைங்கிறது பிறக்கும். கடவுள் இருக்கிற இடம் கருவறை, வேற இடம் கூட பேர் வச்சிருக்கலாம், சரிங்களா? ஏன் இதுக்கு கருவறைன்னு வச்சிருக்காங்க அப்படின்னா, தாயினுடைய கருவறையும் இருட்டு, கடவுள் இருக்கிற இடமும் இருட்டு. அது சில பேர் பார்த்தீங்கன்னா தாய் தந்தைய துணை, தாயை தெய்வம், தகப்பன், இப்படியெல்லாம் நிறைய இருக்கு, சரிங்களா? அப்போ வணங்க வேண்டிய விஷயம் நம்ம அங்கே இருக்கு. அப்போ கருவறையும் இருட்டு, தாயினுடைய கருவறையும் இருட்டு, இது ஒன்று ஒத்து போகுது இல்லைங்களா? அப்போ ஆணோட அணுக்கள் சிகப்பும் பெண்ணோட அணுக்கள் வெள்ளையா இருக்கிறதுனால தான் அங்கே 2ம் கொடுத்து சொல்லப்படுது. முதல்ல திருநீர் இட்டு அடுத்தது குங்குமம் இட சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் ஒன்றா இணைஞ்சா குழந்தை பிறக்கும். அந்த மாதிரி அங்கே இருக்கிற விஷயங்கள், நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ கடவுளோடு நெருங்குறோமோ கர்மாவினைகள் குறைஞ்சி அங்கே நமக்கு ஒரு அலாதிதான சக்தி கிடைக்கும். இப்போ திருச்செந்தூர் முருகன் கோயிலில் ஆண்கள் பெரும்பாலும் இல்லை, அங்கே இருக்கிற சட்டத்திட்டமே அந்த கோவிலினுடைய இந்த அறநிலை என்ன சொல்லுதுன்னா, ஆண்கள் சாக்ஸ் போடக்கூடாது, லுக்கி கட்டக்கூடாது, காவி உடையில வரணும், பனியன் போடக்கூடாது, சட்டை போடக்கூடாது, செருப்பு போடக்கூடாது. இது எதுக்காக சொல்லப்படுதுன்னு தெரியுமா?
ஏன்னா அந்த பவர் டைரக்டா நமக்கு அங்க இருக்கிற கதிராற்றல்கள், ம், அங்க இருக்கிற கதிர்வீச்சல். அப்ப டெய்லி ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வேத மந்திரங்கள் ஜெபம் பண்ணி அங்க ஊடுருவு ம், பிரபஞ்சத்துல கலந்துருது. ம். அப்ப நம்ம அந்த கோயிலுக்குள்ள போகும்போது அங்க இருக்கிற எனர்ஜிகள் வந்து உடம்புல ஏறுறதுக்கும், அங்க இருக்கிற பூமியில இருக்கக்கூடிய விஷயம் மந்திர ஜபங்கள் கால் வழியா மேல போறதுக்காக தான் செருப்பு போடக்கூடாதுன்னு சொல்றது, ம். சட்டப்பணியன் போடக்கூடாதுன்னு சொல்றது. அப்ப கதிராற்றல் கோவிலுக்குள்ள இருக்கு. ஆ. சரிங்களா? ம். அந்த மாதிரி இந்த யட்சினி, இந்த மாயா யட்சினியும் இந்த கருணை யட்சினியும் ஒன்னா சேர்ந்தால்தான் நீங்க அவங்க கிட்ட வேண்டுதல் வைக்கிறீங்க இல்லையா, மன்றாடுறீங்க இல்லையா, என்ன வேணும்னு கேட்குறீங்க இல்லையா, இவங்க 2 பேரும் கணவன் மனைவியா இந்த மாதிரி வேப்பம்பலைகளை செய்யப்பட்ட பெட்டிக்குள்ள வச்சு வழிபாடு பண்ணும் பொழுது நீங்க என்ன கேட்டாலும் இவங்க தருவாங்க. ஓகே. இதுக்கும் இந்த பில்லி சூனியம் அதுக்கும் என்ன நீங்க இது சொல்றீங்க? இப்ப இந்த கருணை யட்சினி இந்த மாயா யட்சினியை வந்து நான் தொழில் சார்ந்த விஷயத்துக்கு நான் வச்சிருக்கேன். நான் பண்றது அதர்வன வேத மந்திரங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன், மாந்திரிக லைன்ல இருக்கேன், சோதிடம். அப்ப எனக்கு வந்து இவங்க குறி சொல்றதுக்கும், நான் ஏவல் விடுறதுக்கும், ஒருத்தருடைய பிரச்சனையை சரி செய்யறதுக்கும், வெளிநாட்டுல என்ன நடக்குது, இப்போ ஒரு அம்மா வருது, அவங்க வந்து என்கிட்ட குறை சொல்றாங்க, என்னுடைய கணவர் வந்து வெளிநாட்டுக்கு போய் 4 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஃபோன் பண்ணாரு, பணம் அனுப்புனாரு, இப்போ ஃபோனும் இல்லை பணமும் அனுப்பலை, இருக்காரா இல்லையா, அவருக்கு என்ன நடந்துச்சு எனக்கு தெரிஞ்சுக்கணும் சாமின்னு கேட்குறாங்க. நான் டிக்கெட் போட்டு அந்த இடத்துக்கு போய் விசாரிச்சுட்டாலும் நான் வர முடியாது. சரிதானே? அப்ப என்கிட்ட இருக்கிற இந்த மாயா யட்சினி கருணை யட்சினியை அவங்களுடைய போட்டோவை அந்த பாதத்துல வச்சு அவருடைய பேரை வச்சு அவர் என்னமா நடந்திருக்கு எனக்கு சொல்லுமான்னா இது சொல்லும். அங்க இந்த மாதிரி இருக்காரு, இல்ல அங்க கல்யாணம் பண்ணிட்டாரு, இல்ல அங்க வந்து மாட்டிக்கிட்டாரு, இல்ல விபத்தாயிட்டாரு, என்ன நடந்துச்சோ அந்த ரீசனை இங்க சொல்லும். இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஏதாவது நீங்க சொல்லியிருக்கீங்களா? லட்சக்கணக்கான கிளைண்ட்டை நம்ம அந்த மாதிரி சொல்லியிருக்கோம். திரும்ப ரிட்டன் நம்ம அங்க இருந்து அவரை பேச வச்சிருக்கோம், பணம் அனுப்பியிருக்கோம். சில பேர் இறந்தே போயிருக்காங்க, சில பேர் அங்க கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிருக்காங்க. எந்த தகவலாக இருந்தாலும் இவங்க கிட்ட நம்ம ஓப்பனாக சொல்லிடுவோம். அதுக்காக பயன்படுத்தக்கூடியது தான் கருணை யட்சினி மாயா யட்சினி. சரிங்களா? அப்புறம் 2வது விபரீதம். சரிங்களா? விபரீத ராஜயோகம்னு ஒன்று இருக்கு. வாழ்க்கையில் எல்லாருக்கும் விபரீத ராஜயோகம்னு ஒன்று இருக்கு. அதுக்கு வந்து நம்ம ஐயா எடப்பாடி எடுத்துக்கலாம். சரிங்களா? அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கல, நிறைய விஷயங்கள் பண்ணலை. எப்போ முன்னாடி கட்சி ஆரம்பிக்கல, எதுவும் பண்ணலை. திடீர்னு பார்த்தீங்கன்னா சிஎம் ஆயிட்டார். கரெக்டாக 4.5 வருஷம் ஆட்சி செஞ்சுட்டு இறங்கினாரு. அதுக்கு பேர் தான் விபரீத ராஜயோகம்னு சொல்றோம். எப்படி வரும்னே தெரியாது. இப்ப 20 வருஷம் 25 வருஷம் கட்சி ஆரம்பிச்சு பல கோடி ரூபாய் செலவு பண்ணி பிரச்சார பீரங்கி பண்ணி இந்த 40-50 நாள் உலகம் பூரா இந்த வெயில்ல காணல எல்லாம் கடந்து காஞ்சி அரியணை ஏற முடியல. எடப்பாடி ஐயாவை யாருக்கும், அவர் சிஎம் ஆனதுக்கு பிறகுதான் எல்லாருக்கும் தெரியும். இப்படி ஒரு பர்சன் இருக்கு. ஆமா, அவர் ஊர் பேர் கூட நமக்கு தெரியாது. ஆனா அவருக்கு நடந்ததுதான் விபரீத ராஜயோகம். திடீர்னு சிஎம் ஆனார். எதிர்பார்க்க முடியாது. அந்த கட்சியில் எவ்வளவு பேர் இருந்தாங்க, ஆனா யாருக்கும் போகாம இவருக்கு வந்துச்சு. ஏன் வந்துச்சு அப்படின்னா அவர் முருகப்பெருமானுடைய தீவிர பக்தன். தன்னுடைய ஊர்ல கோவில் கட்டி அது கும்பாபிஷேகம் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காரு. அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகுதான் தைப்பூசத்துக்கு லீவு விட்டார். அது மாதிரி முருகப்பெருமானுக்கு நிகரா உள்ளவங்க தான் இந்த யட்சினி. அதை சொல்ல வரேன் நான். அப்ப இந்த யட்சினி மாயா யட்சினி கருணை யட்சினி யார் ஒருத்தர் வணங்குறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி திடீர் திருப்பங்கள், விபரீத ராஜயோகங்கள் இதெல்லாம் கிடைக்கும். வெளிநாடு லாட்டரி வின் பண்ணுறது, இல்லை திடீர்னு ப்ரொமோஷன் ஆகுறது, இல்லை ஒரு மனைவி வழியில் சொத்து வர்றது, இல்லை அரசியல் துறைகளில் வேறு லெவலில் போகிறது, இல்லை சினிமாவில் வேறு லெவலில் போகிறது, புதைகள் கிடைக்கிறது, ஏதோ ஒரு வகையில் அவங்கள வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். எதிரிகள் இருக்காது, நோய்வாய்கள் இருக்காது, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்காது, கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு, ஒம்பு வழக்கு, அவமானசிங்கம், துன்பம், வேதனை, மனம் எதுவுமே இருக்காது. திருமண தடையை உடைக்கும், பொருளாதார பிரச்சனையை உடைக்கும், சொந்த வீடு வண்டி வாகனம். இந்த யட்சினி, இந்த யட்சினி உபாசனை எடுக்கிறதுக்கு முன்னாடி உச்சிஷ்ட கணபதி கோவில்களுக்கு போயிட்டு கடல்ல பிடிச்சிட்டு யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு உச்சிஷ்ட கணபதியை எடுக்கும் பொழுது இப்ப சாதாரண நிலைமையில இந்த யட்சினியோட தீட்சையை வாங்கி 48 நாள் 1,08,000 ஊர் சொல்றதுக்கு பதில் உச்சிஷ்ட கணபதியோட உபாசனை வாங்கினா ஒரு 48 மணி நேரம். அப்பன்னா பாத்துக்கோங்க, உச்சிஷ்ட கணபதியை வணங்குறவங்க 1 கோடி தேவதையை வணங்கினதுக்கு சமம். இந்த யட்சினியெல்லாம் கூப்பிட்டா வந்துடும், காளியெல்லாம் கூப்பிட்டா வந்துடும், எந்த தேவதையை கூப்பிட்டாலும் வரும். அப்படி ஒரு சக்தி. அது மாதிரி யட்சினியை வந்து கையில வச்சிருக்கிறது அவ்வளவு நல்லது. இப்போ இந்த யக்ஷினி வந்து மாதவிடாய் வரும் இல்லையா, அவங்களாம் எப்படி வந்து இந்த யக்ஷினியை வந்து கும்பிடுறது? அந்த டைம்லலாம் அந்த டயத்துல யட்சினி வழிபாடு பண்ணக்கூடாது, நெய் பயன்படுத்தக்கூடாது. நீங்க அந்த நேரங்களில் வந்து அவங்கள தவிர்க்கிறது நல்லது. இப்போ இந்த இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி மை வரும், இந்த இருக்கு இல்லையா, இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அத்தரு, புணுகு, செவ்வாது, அரகஜா, குங்குமம், கோரவசனை, தொட்டால் வடை, நிழல் வடை, தேக்கவட்ட, மயில் தோகை, சுடல் வண்டு, புல்லாமனுக்கு, தொட்டாஜி நீங்கி, இழுப்பமர வேறு, பச்சை கற்பூரம், புணுகு சட்டம், இதெல்லாம் 19 பொருள்களால் சேகரம் பண்ணி இது நம்ம சொந்தமா ரெடி பண்ணி கல்வத்தில் அரைச்சி காராம்பசி, பேய்க்கெரும்பு சாறு விட்டு குழப்பி இந்த மை தான் இந்த பொம்மையில வச்சிருப்போம்.
இப்போ நான் வச்சிருக்கேன் இல்லையா நெத்தியில இந்த மை தான், இந்த மை வச்சுக்கிட்டு தான் இவங்களை வந்து நம்ம சித்து எடுக்கணும், மந்திர ஜபங்களுக்குள்ள உள்ள போகணும். அப்போ போகும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக சித்தி ஆயிடுவாங்க. நீங்க என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க இந்த யக்ஷினி வச்சு? இப்போ எனக்கு ஒரு டவுட்டு, இப்போ யாராவது ஒருத்தர் வந்து இவங்களுக்கு நீங்க வந்து பில்லி சூனியம் வைங்க, ஏவல் வைங்க அப்படின்லாம் சொன்னா நீங்க அதை செய்வீங்களா? இது நான் இல்லம்மா, எல்லாருமே செய்வாங்க, ஆனா வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. அது புரியுதுங்களா? இப்ப வந்து எல்லா மாந்திரிகருடைய விளம்பரங்களிலும் எல்லா மாந்திரிகருடைய அலுவலகத்திலும் என்ன போட்டிருக்குன்னா முற்றிலும் நன்மைக்குன்னு போட்டிருக்கும். ஓகேவா? இப்போ ஒரு விளம்பரத்தை பாக்குறீங்க, முற்றிலும் நன்மைக்காக. ஆனா அது பண்ண நான் சொல்லி முடிச்சிடறேன், அதுல கருத்து இருக்கு. நான் சொல்ல முற்றிலும் நன்மைக்காக மட்டும் அணுகுங்க, இங்க தீய சக்தியை செய்யப்படாதுன்னு எல்லா மாந்திரிகருடைய அலுவலகம், கோவில்கள், விளம்பர ஸ்தாபனங்கள் எல்லாத்துலயுமே கொடுத்துருவாங்க. நாம எல்லா மாந்திரிகரும் கொடுத்துருவாங்க முற்றிலும் நன்மைக்கு மட்டும். சரி, அப்ப அந்த கெடுதல் செய்யறவன் யாரு? அப்படி ஒரு கேள்வி வருதா இல்லையா? மேபி அவங்க வெளியில வராதவங்களாம் இருப்பாங்க இல்லையா ஐயா? ஏன் இப்பதான் எல்லாரையும் அள்ளியா அந்த குப்பை கொட்டுற மாதிரி கொட்டி விட்டு யாரும் பாக்கி கிடையாது. எல்லாம் வெளில வந்தான், அரைமுறையமா தெரிஞ்சவன் வந்துட்டான், அது தெரிஞ்சவன் வந்துட்டான், புக் வாங்கி படிச்சவன் வந்துட்டான், யூடியூப்பை பார்த்து கற்றுக்கிட்டவன் வந்துட்டான், இது ஒரு பிசினஸ் ரீதியே உள்ள வந்துட்டாங்க. இப்போ நான் என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, முற்றிலும் நன்மைக்கு நானா இருக்கட்டும், என்ன சார்ந்த பல்வேறு விஷயம் எல்லாருடைய நான் கெடுதலே பண்ண மாட்டேன். கெடுதல் பண்றவன் யாரு? சரி, அப்போ எனக்கு அது இப்ப அதை விடுங்க. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயம் பில்லி சூனியம் வைக்கிறது, அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கெட்டது பண்றதுன்றது தப்பு இல்லையா? அது எப்படி நீங்க மனசறிஞ்சு செய்றீங்க? இவ்வளவு தூரம் நீங்க உச்சிஷ்ட கணபதியை நீங்க கும்பிடுறீங்க, யக்ஷினி தெய்வங்கள்ல நீங்க கும்பிடுறீங்க, இவங்கெல்லாம் வந்து தேவதைகள், இவங்கெல்லாம் நீங்க அழைச்சி இது மாதிரி பண்ணும்பொழுது அவங்களுக்கு ஒருத்தருக்கு கெடுதல் செய்யறதுன்றது தப்பு இல்லையா? அது நீங்க எப்படி செய்யறதுக்கு மனசார உங்களுக்கு வருது? யார் சொன்னா இப்ப கெடுதல் பண்றாங்க? நான் சொன்ன இப்ப நான் ஒரு தீவிர வாராகி உபாசகருமா, அதை தாண்டி குலதெய்வம் காளி, பிரத்யங்கரா, விநாயக பெருமான், குட்டி சாத்தான், கைகருப்பு, வேதாளம், இந்த குட்டி சாத்தான் அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு எப்போதுமே நீங்க குட்டி சாத்தான போய் தப்பா நினைக்காதீங்க. 390 வகையான குட்டிகள் இருக்காங்க, அவங்க மிகப்பெரிய கடவுள், அதுல ஒன்றும் தப்பு கருத்தே கிடையாது. நீங்க குட்டி சாத்தான் வச்சிருந்தா தப்பு பண்ணிடுவோம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இப்ப நான் என்ன அந்த மாதிரி தானே மக்களுக்கு மனசுல இருக்கு. இப்போ ஏவல், இந்த பில்லி சூனியம் அப்படின்றது இது எப்படி நீங்க ரைட் சென்ஸ்ல பாக்குறாங்க மக்கள்ன்றது, அந்த புரிதல் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன பொறுத்தளவுக்கு ஒரே கோட்பாடு தான், சரிங்களா? இலக்கு ஒன்று தான், இனத்தின் விடுதலை, சரிங்களா? நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே கடவுள் வந்து எல்லாரையும் சரிசமமாக தான் படைச்சிருக்காரு. அதுக்கு ஒரு புரிதலோட ஒரு சின்ன விளக்கத்தோடு நான் முடிக்கிறேன். என்ன சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, டெய்லி யாசகம் வாங்குகிற ஆளாக இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு பல லட்சம் பேருக்கு சம்பளம் போடுற அம்பானியாக இருந்தாலும் சரி, சரிசமமாக தான் ஆண்டவன் படைச்சிருக்கான். இதில் மாற்று கருத்தே இல்லை. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த யாசகம் வாங்குறவரும் தன்னுடைய 4 வேலைக்கு ஆள் வைக்க முடியாது. 1 லட்சம் பேருக்கு ஒரே நாளில் சம்பளம் போடுற அம்பானியும் ஒரு 4 வேலைக்கு ஆள் வைக்க முடியாது. அப்புறம் என்ன இதில் கருத்து வேறுபாடு இருக்குது? அந்த 4 வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்காக இன்னொருத்தர் யூரின் போகிறாருன்னு சொல்ல முடியாது, எனக்காக இன்னொருத்தர் மலங்கழிக்கிறாருன்னு சொல்ல முடியாது, எனக்காக இன்னொருத்தர் சாப்பிட்றாருன்னு சொல்ல முடியாது, எனக்காக இன்னொருத்தர் தூங்குறாருன்னு சொல்ல முடியாது. இந்த 4 வேலையை நீ செஞ்சு தான் ஆகும், யாராக இருந்தாலும் சரி, சரிதானே? யாசகம் வாங்குறவராக இருந்தாலும் சரி, அம்பானியாக இருந்தாலும் சரி. இதில் என்ன கருத்து வேறுபாடு? ஆண்டவனுடைய படைப்பில் எந்த கருத்தும் இல்லை, எந்த மாறுதலும் இல்லை. அப்போ ஆண்டவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஜனனத்தை படைச்சிடுறாரு, சரிங்களா? அருப்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை. இதுதான் முதல்ல அந்த உலகம் இருட்டாக தான் இருந்துச்சு. முதல்ல வந்தது ஜோதி. அந்த ஜோதியினுடைய ஆட்குள், அந்த ஜோதியினுடைய வெளிப்பாடு தான் எம்பெருமான் ஈசன். அப்போ கருணையின் அடிப்படையில் தான் அந்த பிரபஞ்சத்தை படைச்சார். இதுதான் அருப்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை. அது சின்னதாக முடிச்சிருவோம். இப்போ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஜனனத்தில் பல மரணங்கள் இருக்கு. ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் 120, யாருமே 120 வரைக்கும் வாழ்ந்து ஜனனம் எடுக்கலை, ஏதோ அரிதாக தான் நடக்குது. விபத்து நடந்து இறந்து போகணுங்கிறது விதி, கரண்டில் அடிபட்டு இறந்து போகணுங்கிறது விதி, ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போகணுங்கிறது விதி, சுகர் வந்து இறந்து போகணுங்கிறது விதி, கேன்சர் வந்து இறந்து போகணுங்கிறது விதி, சரிதானே? இது யாருமே தனக்குத்தானே பண்ணிக்கிறது இல்லை. இப்போ யாராவது எனக்கு கேன்சர் வரணும்னு ஆசைப்படுவாங்களா? யாராவது எனக்கு வந்து சுகர் வரணும்னு ஆசைப்படுவாங்களா? இல்லை. நீங்கள் என்னதான் கட்டுக்கோப்பாக இருந்தாலும் வந்தே தீரும். இதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன். சுகருக்கு வைத்தியம் பார்க்குற டாக்டருக்கு சுகர் இருக்கா இல்லையா? இருக்கு. கேன்சருக்கு வைத்தியம் பார்க்குற டாக்டருக்கு கேன்சர் இருக்கா இல்லையா? இருக்கு. இப்போ கேன்சர் வரக்கூடாது, இப்படி இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு முன்னாடியே சொல்லிடுறாங்க. இதை சாப்பிடாத, புகையில போடாத, சரக்கு அடிக்காத, அதை பண்ணாத, இதை பண்ணாத. இது டாக்டருக்கு தெரியுமில்ல, கட்டுக்கோப்பாக இருந்திருப்பார்ல. அதுக்காக தானே அவர் படித்தார். பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுத்துருப்பாங்க, காலேஜில் சொல்லி கொடுத்துருப்பாங்க, கரெக்டாக கட்டுப்பாடோடு இருந்திருப்பார். சிகரெட்டு பழக்கம் இல்லை, தண்ணி பழக்கம் இல்லை, கெட்ட பழக்கம் இல்லை, எதுவும் இல்லை. எப்படி சுகர் வருது? எப்படி ஒரு கேன்சர்? இது எல்லாமே நீங்க வந்து ஒரு சொல்லி சொல்றீங்க. இது எல்லாமே கர்மாவினுடைய அடிப்படையில் நடக்குது இல்லைங்களா? அப்போ ஒரு மாந்திரிகர் ஒரு எதிராளியோட பேரை செப்புத்தகத்துல எழுதி அந்த உச்சாரணமை, இப்ப பிண்டமைன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் தான் மாரணமை, அது தடவணும்னு விதி இருந்தால் அங்க நடந்தேறும். அப்படி இல்லைன்னா நடக்காது. எல்லாருக்கும் பில்லி சூனியம் வைக்க முடியாது.
எல்லாருக்கும் ஏவல் விட முடியாது, எல்லாருக்கும் செய்வனை வைக்க முடியாது. எத்தனை பேருங்க ஆகா ஓகா இங்க கீழே கழிவு ஊத்துறவங்களாம் நிறைய பேர். ஆனால் நீ வேறையா டாக்டர் ரொம்ப நாளாக போனால் நடக்கலைன்னு சொல்றவங்க இருக்காங்க, பலிக்கலைன்னு சொல்றவங்க இருக்காங்க. அப்படியெல்லாம் நீங்க பண்ணிட முடியாது. உங்க கர்ம அடிப்படை நான் முதல்ல சொல்லிட்டேன். ஆக்சிடென்ட் ஆகி சாகணும்னு விதி இருந்தால் நடக்கும், பாம்பு கடித்து சாகணும்னு விதி இருந்தால் நடக்கும், ஹார்ட் அட்டாக் வந்து சாகணும்னு விதி இருந்தால் நடக்கும், ஒரு மாந்திரிகரால மாறான வேலை செய்யப்பட்டு நீ சாகணும்னு விதி இருந்தால் நடக்கும். ஆனா இதுக்கு இது வந்து ஒரு பதில்ன்றது செய்ய மாட்டாங்கம்மா, அது செய்ய முடியாது. நான் என்ன சொல்றேன்னு கேட்டேன், முதல்ல கர்மா தான் இங்க எல்லாமே தீர்மானிக்கப்படுது. அது நான் நம்புறேன். சரிங்களா? கர்மா தான் தீர்மானிக்குதுன்னு நான் நம்புறேன். கடவுளால படைக்கப்பட்ட இதே மனிதன் தான். இவருக்கும் கை இருக்கு, கால் இருக்கு, ரத்தம் ஓடுது, வாய் இருக்கு, மூக்கு இருக்கு, எல்லாம் இருக்கு. இவர் எப்படிங்க கடவுளா பார்க்க முடியும்? ஆத்தல், அடித்தல், காத்தல், இது 3 எம்பெருமான் ஈசன்கிட்ட இருக்கு. ஈசன் அதுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆள் வச்சிருக்காரு. படைத்தலுக்கா பிரம்மா இருக்காரு, சாகடிக்க யமன் இருக்காரு, விஷ்ணு இருக்காரு, காளி இருக்காங்க, அப்புறம் பார்வதி இருக்காங்க, இன்னும் பல்வேறு நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு இதுக்குள்ள. சரிதானே? கரெக்ட். அப்புறம் எப்படி யம தர்மனை மீறி இந்த ஆள் பண்ணிட்டு வந்து சாத்தியம்னு சொல்றீங்க? எல்லாமும் ஒத்து போகணும்னு நான் சொல்ல வரேன். இதையெல்லாம் தாண்டி குலத்தை காக்கிறதுக்கு குலதெய்வம்னு ஒன்று இருக்கும். இப்போ இந்த பில்லி சூனியம், இந்த ஏவலான ஒரு விஷயம் எல்லாமே யாருக்கு வந்து நடக்காத இருக்கும், யாருக்கு வந்து அது நெருங்காத இருக்கும்? அந்த மாதிரி பில்லி சூனியம், ஏவல், செய்வன, மாந்திரிகத்துல 38 வகையான பிரயோக முறைகள் இருக்கு. இந்த அஷ்டமா சித்து அனைத்தும் ஒருத்தருக்கு தாக்காம இருக்கணும்னா பூர்வா புண்ணிய கர்மா வினை நல்லா இருக்கணும். அடுத்தவனை ஏமாத்திருக்க கொடுத்தது, அடுத்தவன் பொண்டாட்டி அபகரிச்சிருக்க கூடாது, அடுத்தவன் சொத்தை அபகரிச்சிருக்க கூடாது, கொலை கொள்ளை கற்பழிப்பு, அடுத்தவங்க சாபங்கள் எல்லாம் வாங்காம இருந்தால் தெய்வம் காத்து நிற்கும். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இப்போ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல கவனமா கேட்டுக்கீங்க. நீங்க ஒரு டூர் போறீங்க, எங்க போறீங்க? குற்றாலம் போறீங்கன்னு வச்சுக்கங்க. குற்றாலம் போய் அருவியில் குளிக்கிறீங்க, ரூமுக்கு போனீங்க, ட்ரெஸ் பண்ணிட்டீங்க, சுற்றி பார்க்க போகணும், வெளியில் போகிறீங்க. போகும்பொழுது ஒரு 150 ரூபாய்க்கு வாழைப்பழம் வாங்கிட்டீங்க. அப்போ போகும்போது நிறைய குரங்குகள் வருது, எல்லாருக்கும் 2, 3, 4ன்னு பிச்சு போடுறீங்க. அன்னைக்கு உங்களுடைய ஒரு 30, 40 குரங்கு சாப்பிட்டுச்சு, 30 குரங்கு சாப்பிட்டுச்சு. சரிங்களா? இப்போ இறைவன் என்ன பண்ணுறாரு? 8000 பட்ட 8 லட்சம் கோடி உயிரினங்களுக்கும் அவர் படியளக்கக்கூடிய ஒரு கடவுள். கல்லுக்குள்ளே இருக்கிற தேரைக்கும் படியளக்கிறாரு, மீனுக்கு படியளக்கிறாரு, மனுஷனுக்கு படியளக்கிறாரு, எல்லாருக்கும் படியளக்கிறாரு. அப்போ அளந்துக்கிட்டே வரும் பொழுது கொஞ்சம் போல சாப்பாடு மிச்சமாகுது. இந்த 30 குரங்கோட சாப்பாடு மிச்சமாகுது. சரியா? என்னடா இன்னைக்கு சாப்பாடு மிச்சம் இருக்கு, 30 பேருக்கு போக வேண்டியது இருக்கு, யார் இதை பண்ணுனா? உங்க பேர் என்ன? அமிர்தா. அமிர்தா பண்ணியிருக்காங்க. அமிர்தா எங்கேன்னு அவர் நோட் பண்றாரு. நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? ஒரு நாள் சாப்பாடை நீங்க மிச்சப்படுத்திட்டீங்க. அது யார் செஞ்ச வேலை? கடவுள் செய்யக்கூடிய வேலையை நீங்க செஞ்சிருக்கீங்க. யாருக்காவது அன்னதானம் போட்டா அது கடவுள் செய்யக்கூடிய வேலையை நீங்க செஞ்சிட்டீங்க. அப்போ கடவுள் யோசிக்கிறாரு, ஏன்னா நம்ம செய்ய வேண்டிய வேலையை அந்த புள்ள செஞ்சிருச்சா? நோட் பண்ணு. கூட்டத்தில் உங்களை பார்க்குறாரு, உங்ககிட்ட கர்மா எவ்வளவு இருக்கு? 85% இருக்கு. டக்குன்னு டிக்கு விழுவுது. எவ்வளவு விழுவுது? 30% குறையுது. நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? இந்த மாதிரி எல்லாம் செய்யும் பொழுது, கடவுளுடைய வேலையை குறைக்கும் பொழுது, கடவுளை நீங்க போய் பார்க்க தேவையில்லை, கடவுள் உங்களை பார்க்குறாரு. அன்னதானத்துக்கு இவ்வளவு வந்து ஒரு மகிமை இருக்கும் அப்படின்றத உண்மையாவே ரொம்ப சும்மா பண்ணுவாங்களாங்க அன்னதானம் எல்லாம்? சும்மா பண்ணுவாங்களா யாராவது? இப்போ ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க முதல்ல கேட்டீங்க இல்லையா, யாரையெல்லாம் பில்லி சூனியம் பாதிக்காது, யாரையெல்லாம் அஷ்டமா சித்து தாக்காதுங்கும் பொழுது, அதுலயும் இன்னொரு விஷயம் கடவுள் சொல்லிடுறாரு. அதை நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. இங்க வந்து இப்ப நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கறேன்னா எனக்கு கேட்க தெரியுது, நீங்க என்கிட்ட ஒரு உதவி கேட்கறீங்கன்னா கேட்க தெரியுது. தன்மனை இழந்து போகுது இந்த இடத்துல. கேட்டு பெறுவதோ கேட்டு கொடுப்பதோ அது உதவி இல்லை, தானம் இல்லை, கேட்க திறனற்ற உயிருக்கு. அங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, அங்கதான் பதிவிடுறாரு ஆண்டவன். என்ன சொல்றாரு? கேட்க திறனற்ற உயிருக்கு தன்னுயிரா பாதிச்சு எவன் ஒருத்தன் அன்னம் இடுறானோ அவன் வந்து என்ன பார்க்க தேவையில்லை, அவனை நான் பார்த்துருவேன்ட்டு. புரியுதா உங்களுக்கு? கேட்க திறனற்ற உயிரை தன் உயிரை. பூனைக்கு கேட்க தெரியுமா? நாய்க்கு கேட்க தெரியுமா? குரங்குக்கு கேட்க தெரியுமா? அங்கேயும் ஒரு உயிர் இருக்குன்னு நினைச்சு கடவுள் செய்யக்கூடிய வேலையை நீங்க செஞ்சீங்கல்ல. புரியுதா உங்களுக்கு? அப்ப அங்கதான் அவர்கிட்ட சேருது இல்லைங்க. அப்ப சாப்பாடு மிச்சமாக இது யாரு கொடுக்குறான்னு பாக்குறாங்க. அன்னைக்கு அவருக்கு வேலை மிச்சம் தானே, 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுப்பாருல்ல. அப்போ நம்ம இவ்வளோ பிஸியாக இருக்கிறோம், நமக்கு 10 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்த பொண்ணுக்கு ஏன்டா நம்ம கர்மாவை டிக் பண்ண? அப்போ இங்கே நிறைய கர்மாவோட வர்றீங்க. ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு சாதாரணமாக சைக்கிள் மோதி செத்தவங்களும் உண்டு, ஹை ஸ்பீடில் போய் மோதி பொழைச்சவனும் உண்டு. பார்த்துருக்கீங்களா? அங்கே கர்மா டிக்கு விழுந்துடும். அதனால கேட்க திறனற்ற உயிருக்கு யாரு தன்னுயிரை பாவிச்சு அன்னம் இடுறாங்களோ அவங்களுக்கு பில்லி சூனியம் ஏவல் செய்வன கோளாறெல்லாம் தாக்காது. சரி, புரியுதா? நல்லாவே புரியுது. உண்மையாவே இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா, நம்ம கர்மாக்களை நம்ம குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன மாதிரியான ஒரு கெட்டது வந்தாலும் அந்த கடவுள் நம்ம கூடவே இருந்து நமக்கு காப்பாற்றி கொடுப்பாரு அப்படின்னு இதை பார்க்குற மக்கள் நிஜமாவே இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் செய்வாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம்.
இவ்வளவு நேரம் ரொம்ப அழகா எங்களுக்கு எல்லாமே விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி ஐயா. நன்றி. வாழ்க வளம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Girigas Summer Sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package. பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும்.